இன்றைக்கி நம்ம டேஸ்ட்ஃபுல் சமையல் சேனலில் ரொம்பவே ஈஸியாக ஒரு பன்னீர் பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இப்போது இந்த சுவையான பன்னீர் மிளகு வறுவலை ரொம்பவே ஈஸியாக டேஸ்டியாக சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். முதல்ல கடாயை சூடு பண்ணிக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த வெங்காயத்தை நல்லா வதங்க விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி நல்லா ஒரு கிளாஸியாக அந்த கலர் மாற ஆரம்பிக்கிற ஸ்டேஜ் வரும்போது இதில் நறுக்கின பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. பச்சை மிளகா லைட்டாக வதங்கின உடனே இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விடுங்க. மிளகு நல்லா காரமாக இருக்கும். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணால் இது அரை டீஸ்பூனாக கூட குறைச்சிக்கோங்க. இப்போது பன்னீரை இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இது கூட நம்ம சேர்த்துக்குவோம். பன்னீர் பீசஸ் எல்லாத்தையும் வெங்காயத்தோடு சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுவோம். இது ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். இதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் கூட ரொம்ப கம்மி. இது எல்லாத்தையும் ஜென்ட்லாக நல்லா கலந்து விட்டு ஒரு மிதமான தீயில வச்சு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் குக் பண்ணிங்கன்னா போதும். பன்னீர் நல்லா சாஃப்டாயிரும். இது கூட இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டு இது கூட கடைசியாக நல்லா நறுக்கின கொத்தமல்லி இலை இதையும் சேர்த்து எல்லாத்தையும் ஒரு தடவை கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். ரொம்பவே ஈஸியான சுவையான பன்னீர் பெப்பர் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். எப்படி என் கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல் சுவையான சத்தான சுலபமான சமையல் ரெசிபீஸ்க்கு டேஸ்ட்ஃபுல் சமையல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ்லாம் உடனுக்குடன் பார்க்கலாம்.